ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நல்லை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடம் வளர்த்துருக்கு. தைரிய வீரிய ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும் வளர்த்துருக்கு. முன் வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. ஃபோர்ஸாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் உண்டு. சொல்லுவாங்களே, பழம் நிலையை பாலில் விழுந்துருச்சு, அது நிலையை வாயில் விழுந்துருச்சு சொன்ன மாதிரி பழமும் பாலும் உங்களை திருப்திப்படுத்துது. உங்களுக்கு பாலும் பழமும் கிடச்சிருச்சு. சரியா நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேனும் தினைமாவும் கலந்த திவிட்டாத இன்பம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுபடி சார் அப்படின்னா 2 இயற்கை சுபகரங்கள் தங்களுக்குள்ள ஒரு நட்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. ராசிக்கு 3ஆம் இடத்துல கும்பத்தில் அதி நட்பில் இருக்கிற சுக்கிரன் குரு பார்வை பெற்று குருசாரத்திலே போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரு. பிப்ரவரி 19ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படியே அவர் நேர்கதியில் பயணமாகி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. உச்சமடைகிறாரு. அர்த்தாஷ்டம சனியிலேருந்து வெளியே வரீங்க. இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது. குடும்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, உங்களுக்கே பிரச்சனை. ஏன்னா ராசியில் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு ராசியை பார்த்தாரு திருஷ்டி. ஸோ இதெல்லாம் இப்போ தீரப்போகுது. நல்ல விதமாக இருக்க போகுது. பழம் நழுவி பாலில் விழ போகுது. பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சாக பறக்க போகுது. மிகச்சிறப்பாக இருக்குது. பொறுமையாக கேளுங்க. உண்மை ஒன்றா சொல்கிறேன். கிரக நிலைகளை சொல்கிறேன், அடுத்த பலன்களை சொல்கிறேன், பரிகாரங்களை சொல்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அதையும் சொல்கிறேன். பூதி ஜோடித்திலேருந்து நிறைய வீடியோ போடுறோம். தொடர்ந்து பாருங்கள் நேர்களே. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டனை ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெறுது. பொதுவாக கும்பத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா விடுபட்டதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது விடுபட்ட பொருட்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடைய நினச்சதெல்லாம் இப்போ அடைவீங்க. ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க, சக்ஸஸ் ஆகலை. இனிமேல் அந்த இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸாக முடியும். ஒரு வேலையில் சில பிரச்சனை, அந்த வேலை இனிமேல் சரியாகும். அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறோம், வரன் பார்த்துட்ருக்குறோம், தட்டி போயிட்டு இருந்துச்சு, இனிமேல் அது சரியாயிரும். அதுபோல் சில பொருட்களை விட்டுருந்தீங்க. ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிருந்தது. ஒரு சொந்த பந்தம் நம்மளை விட்டு போயிருந்தாங்க, நம்மளை மறந்துருந்தாங்க, நம்மளோட டச்சில் இல்லாமல் இருந்தாங்க. இனிமேல் அவங்க டச்சுக்கு வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என் லைஃப் பார்ட்னர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை சார், அதுபோல் என்னோடய காதலர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எனக்கு வேண்டியவர் மட்டும் என்கிட்ட பேசுகிறது இல்லை, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு, என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, சைலண்ட் மோட்டில் போட்டார். அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இனிமேல் அழைப்பு வரும். சரியா? உங்கள் ஃபோனை இனிமேல் ஆக்டிவ் ஆயிரும். இனிமேல் நீங்கள் செய்கிற எல்லா காரியமே ஆக்டிவ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பட்டுருச்சு. நீங்களும் ஆக்டிவாக இருப்பீங்க, மக்களும் ஆக்ட் பண்ணுவீங்க, டியூன் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இனிமேல் எல்லாருமே உங்களை அழைப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வசந்த கால அழைப்புகள், கோடைக்கால அழைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்குது. கோடை காலத்தை நல்லா அணுவீங்க. சூரியன் ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர் 3ஆம் இடத்துல குரு பார்வை பெற்று தான் சொந்த வீட்டே பார்க்குறாரு. கிரகணத்துலேருந்து வெளியே வந்துட்டார். கிரகணம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 18ஆம் தேதி சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வருகிற பௌர்ணமியை ஒட்டி சந்திர கிரகணம் நடக்கும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராகு இப்படியில் இருந்தாலுமே சுக்கிரன், புதன் இருக்கிறது ஓரளவுக்கு அவருக்கு சேஃப்டி தான். குரு பார்வையும் கிடைக்கிது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முனைப்பாக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. வெற்றி 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 வெற்றியை தவிர வேறு வார்த்தையே இல்லை. நல்லா இருக்கும். வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் மலருது. உங்கள் முகத்தில் ஒரு வீரம் மலரும். சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு தேஜாஸ் தெரியும். ஆள் நல்லா இருப்பீங்க. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கனால தயால சிந்தனை இருக்கும், ஈகை இருக்க கருணையும் இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறருக்கும் மகிழ வைப்பீங்க. துணிவு ஆற்றல் கூடவே இருக்கும். நல்ல ஒரு நட்பு இருக்கும். யார் நல்லவன் கெட்டவன் பார்த்து பழவீங்க, அது சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக இருக்கும். போட்டி பந்தயத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும், முழு வெற்றி இருக்கும். போட்டி பந்தயத்தில் வெற்றி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு லக்கு நம்பர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன நம்பர்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு நான் பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். சரியா? உங்களுக்கு தெய்வம் தந்த நாட்கள், அதுபோக இந்த நாட்கள் இது நடந்தே தீரும்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அதையும் இப்போ ஒரு தடவை சொல்லியிருந்தேன். சரியா? இப்போ 3 நட்சத்திரம் இருக்குது. மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். சரியா? இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். 4ஆம் நம்பர் வச்சுக்கலாம். அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு 5ஆம் நம்பர். எல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. உத்திராட நட்சத்திரத்துக்கு 7ஆம் நம்பர். சரியா? மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். கிரக நிலை நல்லா இருக்கிறதுனால போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு பரிசு கிடைக்கும். ஏன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். இந்த காலகட்டத்தில் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக பார்க்கப்படுகிறது. ரெக்கமெண்டட் நம்பர் தான். சரியா? கோச்சார ரீதியாக, டிரான்சிஸ்டர் ரீதியாக ரெக்கமெண்டட் நம்பர் தான், பரிந்துரைக்கப்படுகிறது. நாட் ஃபார் ஏ கன்ஃபர்மேஷன். அதாவது லக்கி நம்பர் மூலத்துக்கு 4ஆம் நம்பர் ரிலேட்டடாக இருக்கும்.
பூராடத்துக்கு வந்து 5ஆம் நம்பர், உத்திராடத்துக்கு வந்து 7ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, அடுத்து வந்து பலன்கள் எடுத்துட்டோம்னா அரசாங்க தொழிலும் நல்லபடியாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க, அரசாங்க துறையில் கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு உதவி நிதி ஒரு பெறுவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்பலை சீக்கிரம் கவுண்டர் பண்ணிடுவீங்க. உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்து யாரும் உங்களுக்கு கடை விரிச்சாங்கன்னா அதெல்லாம் அடித்து தூள் கிளப்பிடுவீங்க. உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றம் இருக்கும். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தம்பி சொல்கிறவன் நல்லா இருக்கும். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்கிற மாதிரி தம்பியை வச்சு நல்ல கரையரை காலேஜ் சாதிப்பீங்க. சம்பாத்தினை நிறையா இருக்கும். சுய சம்பாத்தினை சொந்தமாக நல்லா நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. கமிஷன் கான்ட்ராக்ட், அரசாங்க சம்பந்தப்பட்ட கமிஷன் கான்ட்ராக்ட் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சுக்கிரன் வந்து குரு சாரம் எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 6-11 குடைவன் வந்து 1-4 குடைவன் சாரம் எடுத்தது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 6ஆம் இடம் 4ஆம் இடம் உத்தியோகத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும். சரியா, உத்தியோகத்தில் லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் வந்து நீங்கள் கேட்குறது கிடைக்கும். மேலதிகாரோட நட்பு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எது சகலியில் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுபோக வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் குரு சாரத்தில் போகிறது மிக சிறப்பு தான். ஏன்னா 2 பேருமே இயற்கை சுபர்கள் தான். குரு வந்து தனகாரகன், சுக்கிரன் வந்து போகக்காரகன். அதாவது எப்படி ஆடம்பர வாழ்க்கை சொந்தக்காரன். பணம் இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. பணத்தை நல்லபடி சந்தோஷமாக பயன்படுத்தணும். குரு வந்து பொதுவாக பணத்தை கொடுக்குறவர், எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்குறவர். சுக்கிரன் வந்து அந்த பணத்தை அணுவிக்க ஒரு யோகத்தை கொடுக்குறவர், வாய்ப்பை கொடுக்குறவர். சுக்கிரனுடைய அணுக்கர் இருந்தால் தான் நம்ம எதையுமே சந்தோஷமாக அணுவிக்க முடியும். இல்லைன்னா சில பேர் பாருங்களேன், பணம் நிறைய வச்சுருப்பான், 10 பைசா செலவு பண்ண மாட்டான், கஞ்சனாக இருப்பான். அவங்ககிட்ட போய் பணம் மாட்டிக்கூடாது. பணம் வந்து செலவு பண்ணுறவங்கிட்ட மாற்றிக்கணும். சரியா, செலவுனா தாராளமாக செலவு பண்ணணும். கஞ்சனாக இருக்கக்கூடாது. தேவைக்கு செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். சரியா நேர்களே, போனால் வராது 2 தான். நேரமும் உயிரும் போனால் வராது. அதேமாதிரி மானமும் போனால் வராது. ஸோ நேரத்தை வந்து நான் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதை தான் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சுக்கிரன் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து ஒரு மனிதனுக்கு அந்தந்த நேரத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குறவர். மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் தான். ஸோ அந்த மகிழ்ச்சி இப்போ நல்லாயிருக்கும். அந்த சுக்கிரன் வந்து குருசாரத்தில் போகிறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் கிட்டத்தட்ட வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. 19/2/2026 அவர் வந்து 24/3 வரைக்கும் போகிறாரு. சரி, நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. மார்ச் 24 வரைக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அதுக்கடுத்து அவர் ராசி மாறி போயிடுவார். 4ஆம் இடத்துல போய் சனி பகவானை சுபத்துப்படுத்துவார். சூப்பராக இருக்கும். சனி பகவானை சுபத்துப்படுத்தும் போது ராசிக்கு 4ஆம் இடம் வலுப்படும், ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்படும். உத்தியோகம் நல்லாயிருக்கும், கடன் நோய் எதிர் கட்டுக்குள்ளே இருக்கும், தேகாரைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. சுக்கிரன் குரு இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வந்து குரு சாரை எடுத்திருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. ஒரு கல்ல 2 பாங்கா மாதிரி மிகச்சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடமும் சிவப்பாக இருக்குது. பிருகுமங்கல யோகம், சுக்கிராதித்ய யோகம், ஸ்ரீஹரி யோகம், லட்சுமி நாராயண யோகம், இதெல்லாம் நல்லா இருக்குது. அதுபோக ராகு சுக்கிரன் புதன் இணைவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதில் சூரியனும் செவ்வாயும் ராகுபடியில் போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ராசிக்கு 9-5 கூடியவன் வந்து ராகுபடியில் போகும்போது குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு பிரச்சனை இருக்கும். சரியா, தாய் தகப்பனுக்குன்னு சொல்ல முடியாது, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா தாய்ங்கிறது வந்து 4ஆம் இடம் தான். 4 கூடையவன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. தாய் விஷயத்தில் அந்த ரொம்ப பிரச்சனை இருக்காது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால தாய்க்கு முடியாமல் போகலாம். தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், சில டீலிங் நடந்துட்டு தான் இருக்கும். இருப்பினும் சூரியனும் செவ்வாயும் ராகு பிடியில் இருக்கிறதுனால சுபத்துவமாய் தான் ராகுபடியில் இருக்கிறாங்க. அதனால் என்ன நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் அப்பா அம்மானுக்கு பிரச்சனை இருக்கும். உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். நீங்கள் பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று நடக்கும். கான்ட்ரவர்ஷன் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். இதை களையிறதுக்கு என்ன சார் செய்யணும், இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டுட்டு முருகப்பெருமானுக்கு வழக்கு போட்டுவாங்க. சரியா, மற்றபடி செவ்வாயும் சூரியனும் ஆதிபத்திய விஷயத்தை நல்லபடியாக செய்வாங்க. இருப்பினும் 2 பேரும் ராகு சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு இருள் கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கனால கொஞ்சம் அந்த உறவு முறையில் கவனமாக இருக்கணும். தகப்பன் மகன் உறவில் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் முன்ன பின்ன இருந்தாலும் கவனமாக இருங்க. அது மாதிரி சகோதரர்களும் நல்லா தான் இருப்பாங்க. இருப்பினும் சில நேரத்தில் சகோதர விஷயத்தில் சில முட்டல் மோதல்கள் உரசல் வரத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரன் அளவா சிலதே செய்வார். இருப்பினும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு உத்வேகத்தை கொடுப்பார். 3ல் செவ்வாய் இருக்கலாம். கும்பத்தில் குருவலயத்தில் இருக்கிறது ஓரளவு பரவாயில்ல. சனியோட சிற வீட்டில் இருந்தாலுமே ஓரளவு நல்ல பலன்கள் தான் கொடுப்பார். அவருக்கு அங்கே ஸ்தான பலம் கிடையாது, சுமாராக தான் இருப்பார். இருப்பினும் குரு பார்வை வர்றதுனால குருமங்கல யோகம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாயும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுப்பாரு. சரியா, 3ல் செவ்வாய் இருக்கிறது நல்லதான். பண வசதி இருக்கும். சரியா, தேவைக்கு பண வசதி இருக்கும். ஆனால் சில பேருக்கு ஷார்ட்டேஜும் வரும். பணம் எப்படின்னா சில நேரத்தில் நிறைய வச்சுருப்பீங்க, ஒரு அவசரத்துக்கு தேடுற மாதிரி இருக்கும். என்னடா போன வாரம் முழுக்க 10,000 பணம் வச்சுருந்தேன், கண்ணாபுரன்னு செலவு பண்ணிவிட்டேன், இப்போ கையில் காசு இல்லையா, அப்படி ஒரு நிலமை வரும். அதனால் பணம் இருக்கும்போது இருக்க பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுக்க பணம் எதுவும் வந்துச்சுன்னா இருக்க பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி எதனாச்சும் பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பணத்தை வந்து கண்ணாபுரன்னு செலவு பண்ணாதீங்க. ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. நியாயம் நீதி தர்மம்னு ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. சத்தியவாக்கு பேசுவீங்க.
வீர சூரனாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்வீங்க. செவ்வாய் எல்லாத்தையும் செய்வார். சரியா? நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். ஒரு பூமிக்காரங்க நல்லவா, நிலம், வீடு, மனை, ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் கால்நடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறனால கால்நடை யோகம் இருக்கும். பசு, வெண்ணெய், நெய், தயிர், பால், மோர் இது மாதிரி மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். உணவு விடுதி, சரியா, தங்கும் விடுதி இப்படி நிறையா சொல்கிறாங்கல்ல, தனி மனித வேலைக்கு, தனி மனித தேவைக்கு உண்டானதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 4 கிரகங்களுமே ஓரளவு தனுசு ராசிக்கு ரொம்ப கெடுக்காது. சுக்கிரன் கொஞ்சம் கெடுப்பார். 6-11 கூடையவர் தான். இருந்தாலும் சுபவருக்கு எடுத்திருக்கிறார். குருசாரை எடுக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியா? சாரம் கொடுத்தவனுக்கு ஏற்ற மாதிரி நட பண்ணுவார், சான்ஸ் பண்ணுவார். நல்லாயிருக்கும். சரியா? இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. மற்றபடி சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள். சரியா? வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் நீங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள். வீட்டில் எப்படின்னா விநாயகர் படம். தனுசு ராசிக்கு விநாயகர் யார்? பக்த கணபதி. பக்த கணபதி படம், அதுபோக தைரியலட்சுமி படம், அதுபோக இஷ்ட தெய்வ படம். இந்த படத்தினாச்சும் வச்சுக்கலாம். பெருமாள் படம், சிவன் படம் யாருனாச்சும் வச்சுக்கலாம் பூஜை ரூமில். இந்த படங்களை வச்சு பூஜை பண்ணுங்கள். பச்சை கற்பூரத்தை வச்சு ஆராதனை பண்ணுங்கள். பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம். பூஜை முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து இந்த பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைங்க. படைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது வைங்க. இனிப்பு வைங்க, பால் வைங்க, நாட்டு சக்கரை வைங்க. எல்லாம் முடிச்சுட்டு, முறைப்படி முடிச்சுட்டு பச்சை கற்பூரத்தை பொருத்தி சாமி காட்டுங்க. வீடு முழுக்க காட்டுங்க. அதுக்கடுத்து தசாங்கத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு அருட்பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது இன்னும் இறைவன் எனக்கு அனுக்கிரகம் கொடுக்கல. நவக்கிரகங்களுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி அதை நீங்கள் தீபதூபம் போட்டிங்கன்னா வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீரும். அதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது கொஞ்சம் காரியம் இருக்குது. பொருட்கள் வாங்கணும். கோயிலில் போய் மறுபடி கும்பிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பாக்கெட்டில் கொடுக்கலான்னு இருக்கேன். அதை வந்து நீங்கள் வீட்டில் தீபதூபம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பரவாயில்ல, அதுக்கு ஒரு நேரம் வரணும். எதாக இருந்தாலும் நேரம் வரணும்ல. நானும் 2 சேனலில் பேசுகிறேன். ஜோயசாதம் பார்க்குறேன். கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன். கண்டென்ட் போடுறேன். எனக்கும் வேலைகள் இருக்குது. பணி நிறைய இருக்குது. வாங்குகிற ஜாதகத்தையே டயத்துக்கு பார்க்கறது கொடுக்க முடியல. கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஓகே, நேரில் பார்ப்போம். இறைவன் சித்தம் எப்படி இருக்கோ செய்கிறேன். நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். அதன் ஒரு வெளிப்பாடாக தான் அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேன். நான் இமேஜஸ் எல்லாம் அந்தந்த ராசிக்கு உண்டான தெய்வங்கள் அதெல்லாம் அனுப்புகிறேன். நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதை வீட்டை வச்சு கும்பிட்டு நல்லது நடக்கு சார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன பரிகாரத்தெல்லாம் நிறைய பேர் செஞ்சு சார் பரவாயில்ல, ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. பூஜை புனஸ்காரம் வீட்டில் செய்கிறது, அவங்க வீட்டில் உள்ள பூஜை அலமாரி எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதை காட்டிலே வேறு சந்தோஷம் இல்லைங்க. நம்ம வந்து பகவான் அருளால் நமக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த வேத ஜோதிடத்தை வந்து சொல்கிறோம். அதை கேட்டுகிட்டு நிறைய பேர் பயனடைஞ்சு அதை நமக்கு திருப்பி சொல்லும்போது அதை காட்டிலே எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை. சரியா நேயர்களே? அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. போதும் என்ற மனமே பொன்சி மருந்து. இதுவே போதும் எனக்கு. பகவான் இதுக்கு மேலே கொடுக்குறா இருந்தாருன்னா அது அவருடைய சித்தம். இல்லை நல்லபடியாக நடக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நம்ம சொல்கிற அப்பப்போ அந்த சில காரியங்களை அந்தந்த கிழமைக்கு செஞ்சுருங்க. சித்தர்களை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சித்தருக்கு வீடியோ போடுங்க சார்னு நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்து சித்தருக்கு வேண்டிய நாட்கள் வருகிற 25, 26, 27, 28. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம். அது நல்லா இருக்கும். சரியா? அன்றைக்கி ஒரு சித்தர் வழிபாடு பண்ணணும். அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் நான். சரியா? அது இப்போயே இந்த வீடியோவில் ஒரு முன் தகவலாக சொல்கிறேன். இருக்கட்டும். இருப்பினும் இந்த பச்சை கற்பூரத்தை காட்டுங்க. தசாங்கத்தை வந்து வீடு முழுக்க காட்டுங்க. காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கதவை அடைச்சி வச்சுருங்க. பொதுவாக வீட்டில் பூஜை பண்ணும்போது தலைவாசலை திறந்து வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அது கரெக்டு தான். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, தலைவாசலை திறந்து வச்சுட்டு வீட்டு முழுக்க காட்டிடுங்க. காட்டிட்டு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் கதவு ஜன்னல் அடைச்சிருங்க. சரியா? முகப்பில் உள்ள கதவு ஜன்னல் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த புகை வீட்டில் நிற்கட்டும். அதுக்கு பிறகு திறந்து விடுங்க. சரியா? ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து விடுங்க. புகையெல்லாம் வெளியே போகும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பச்சை கற்பத்தோட புகையும் தசாங்கத்தோட புறையும் நீங்கள் பூஜை பண்ணவுடைய அந்த எஃபெக்ட் வந்து வீட்டிலே இருக்கும். அந்த மந்திரம் சொல்வீங்க. விநாயகர் மந்திரம், லட்சுமி மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் சொல்லுவீங்க. அந்த மந்திரமெல்லாம் அந்த புகை அந்த ஜுவாலையில் பட்டு அந்த புகையில் வந்து அப்படியே நிற்கும். அது வீடு முழுக்க பரவி வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் விரட்டிடும். சரியா? வீட்டில் வந்து தீய சக்தியில் விரட்டி விடணும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஒப்பீனியன், சரியா, எதிர்மறை கருத்துக்கள், மற்றவங்க விட்ட பாவம், மற்றவங்க விட்ட சாபம், பிறர் விட்ட கண்ணீரல், பிறர் விட்ட பெருமூச்சு, பிறர் விட்ட நம்ம மேலே விட்ட கோளாறுகள், பொறாமைகள் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாதுங்க. நம்ம பாடு சொல்லியே பார்ப்போம். ஆனால் எதிர்த்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து அவன் வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பான். இவன் இப்படி இருக்கானே, அவன் இப்படி இருக்கானே, அப்படி பெருமூச்சு விடுவான். நம்ம சொந்தக்காரன் எதனாச்சும் பெருமூச்சு விடுவான். பெருமூச்சுன்னா என்ன? நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது.
சரியா? பள்ளிக்கூடத்தில் பசங்க தான் படுவாங்க. அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், என்னை காட்டில் மார்க் அதிகமாக எடுத்துட்டான்னு. அது போட்டி, அது இருக்கணும், அது ஆரோக்கியமான போட்டி. அவன் படித்து அவனும் மார்க் எடுக்கணும். ஆனால் இந்த ஒரு 40 வயசுக்கு மேலே என்ன ஆகும்னா இயலாமல் ஆயிரும். அவனால் முடியாது. இருக்கிறவன் நல்லா உழைப்பான், சம்பாதிப்பான், காரு பங்களா வீடுன்னு இருப்பான். அவனை பார்த்து இவன் பொறாமப்பட்டுருப்பான். இது மாதிரி வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது தான் நெகட்டிவ் வைப்ரேஷன். இது வந்து வீட்டுக்கு வந்துடும். இதை விரட்டி தள்ளி விடணும். விரட்டி தள்ளணும்னா நம்ம நல்லா தீப ஜூபம் எல்லாம் காட்டணும். சரியா? நிறையா இருக்குது. அதுக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன் நான். யார் உங்கள் மேலே பார்த்து பொறாமப்படுவா, அந்த பொறாமை எப்படி தெரியும், அதை எப்படி விரட்டி விடலாம், அந்த கண்ணீர்கள் திருஷ்டி எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த தகவலை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். ஏன்னா நல்ல சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கிறோம். பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. சரியா? நல்ல சப்ஜெக்ட்டு. பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து போகுது. அது எப்படி போகும்னா அந்த புகை வெளியே போயிடும். சரியா? வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஏன் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன்னா சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. சுக்கிரனுக்கு உண்டானது வெள்ளிக்கிழமை தான். அடுத்த ராசிக்கு 4ஆம் இடம் சேர்ந்து சனி பவனை சுத்தப்படுத்துவார். 5ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 7ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய நிகழ்வு அடுத்தடுத்து நல்லா இருக்குது. அவர் ஆகாத கரமாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். அதே காலகட்டத்தில் தனுசு ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குவார். பொதுவாக சுக்கிரன் வந்து எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லா கொடுப்பாரு. எக்ஸப்ட் 2 லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம். அது மீன லக்கணத்துக்கு தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். சரியா? ஏன்னா 8 கூடையவன் வருவார். ரொம்ப அஷ்டமாதிபதி வரதுனால ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கூட ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டார். ஏன்னா லாபஸ்தானாதிபதி வருவார். 6, 11 கூடையவன் வருவார். ஸோ மீன லக்கணத்தை தவிர மற்ற 11 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வாரி வழங்குவார். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த பூஜை பண்ணுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்கிற மாதிரி பச்சை கற்பூரத்தை வந்து வீடு முழுக்க காட்டிட்டு தசாங்கத்தை காட்டுங்க. வீட்டை ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திறந்து விடுங்க ஜன்னல் கதவுகளை. அந்த புகை வெளியே போகும்போது வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். ஓகே நேயர்களே, அடுத்து எப்படி சார் பலன்கள் இருக்குது அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். குரு வக்கர நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல வருகிற மார்ச் 11ஆம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். மார்ச் 11லேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒரு 4 மாதத்துக்கு சிறப்பாக இருக்கும். அவர் வக்கர நிலை திரும்பி இயல்பாக ராசியை பார்ப்பார். நல்லாயிருக்கும். ராசியை பார்ப்பார். ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். லாபம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. எல்லாத்துலேயும் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும். சரியா? அது வந்து அடுத்த லிஃப்ட்டு மார்ச் 11க்கு மேலே வருகிற அடுத்த லிஃப்ட்டு. மார்ச் 11க்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. 20 நாட்கள் இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் கூடுதல் பலன்களை பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு வந்து நேர் வழியில் சிந்திப்பீங்க. எதையுமே நேராக சிந்திப்பீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. நேர் வழியில் சிந்தித்து காரியங்களை பண்ணுவீங்க. சுய முயற்சிகள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை தரும். நல்ல பலன்களை தரும். சொந்த பந்தத்தோடைய இணக்கம் இருக்கும். எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க ஆஃபீஸில் நல்ல ஒரு ஏற்பாடு இருக்கும். ட்ரிப்ஸ் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நல்ல ஆதாயம் இருக்கும். வியாபாரிகள் தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய சந்தைகள், அதாவது புதிய மார்க்கெட்டிங் இருக்கும். சரியா? சந்தைப்படுத்தல், விரிவுபடுத்தல் இது நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்லா மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு பாசன வசதிகள் இருக்கும். தண்ணி கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள், உரம், மற்ற அசசரிஸ்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சியில் நல்ல பேர் எடுப்பீங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் இருக்கும். இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, ஆடல், பாடல், நடனம் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வருமானம் உயரும். சரியா? உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இன்சென்டிவ் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஸ்டெடி மைண்டில் இருப்பீங்க. கொஞ்சம் ஆசிரியர் மைண்ட் இருந்தாலுமே அது சரி பண்ணி நேராக இருப்பீங்க. நேராக சீராக ஒரு நேர்மையாக இருப்பீங்க. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. எந்த பாடம் பிடிக்குதோ அந்த பாடத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் விருப்ப பாடம்னு ஒன்று இருக்கும். சரியா? விருப்ப பாடத்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு சந்திராஷ்டிரம் இல்லை. ஏன்னா சந்திரன் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. இன்றைக்கி சந்திரன் 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல சந்திரன் சனி பவனை சுபத்துவப்படுத்துறாரு. ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. அடுத்து சந்திரனுடைய நகலும் நல்லா இருக்குது. ராசி கெட்டுக்கூடிய நகலும் நல்லா இருக்குனால தூரதேச அமைப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனமும் எனது செயலும் சிறப்பாக இருக்கும். சிந்தனையும் செயலும் மனமும் உடலும் நல்லாயிருக்கும். ஒரு நேர்வழி பாதையில் போயிட்டுருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேரில். நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சார் நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, சுருக்கமாக பேசிட்டு போங்க, நீங்கள் போடுற வீடியோ நீங்களே ஒரு கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம்லாம் பேசுவேன் முந்தி. அதை நிறைய பேர் சொன்னாங்க. நம்மகிட்ட ஜோசியம் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் திட்டமாக பேசுங்க, சொல்ல வந்து சுருக்கமாக சொல்லுங்கங்கிறாங்க. அதன்படி நான் சுருக்கமாக பேசுகிறேன். ஆனால் நிறைய நேரங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நிறைய தகவல் தெரியும். ஜோதிட தகவல் சொல்லுவேன். நிறைய பேர் அது ஆர்வலர்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஆனால் சாமானியப்பட்ட மக்கள் ராசி பலன் கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இப்போ வர 20 நிமிஷத்துலலாம் முடிச்சிடுறேன். சரியா? 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறதில்ல. போதும் என்ற மனமே பொன்சிய மருந்து. அடுத்தடுத்து தொடர்ந்து போடத்தானே செய்கிறேன். எங்கேயும் போகிறது கிடையாது.
சரியா? தனுசு ராசிக்கு நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன், இன்னமும் போடுவேன், தொடர்ந்து பாருங்கள். அடுத்து வந்து இந்த சித்தர்களை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன். அதுபோல் இடையே நிறைய கண்டென்ட் இருக்குது, அதையும் போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சிவன் வழிபாடு பண்ணுங்கள், சரியா? அதுதான் ரொம்ப சிறப்பு. சிவன் கோயிலுக்கு போங்க செவ்வாய்க்கிழமை தோறும். அடுத்து இந்த மாதம் முழுக்க செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு வந்து ரொட்டி துண்டு கொடுங்க, சரியா? கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போய் முருகப்பெருமான வழக்கு போடுங்க. இல்லைனா செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு ரொட்டி துண்டு பிஸ்கட் கொடுங்க, பிரச்சனையெல்லாம் தீரும். அதுபோல் நிறைய நேரில் வந்து பரிகாரம்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தெல்லாம் அனுப்ப வேண்டாம், உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். சார் நான் இந்த தொழில் பண்ணுறேன், நான் வந்து காய்கறி கடை வச்சுருக்கிறேன், அதில் வந்து கொஞ்சம் நஷ்டமாக இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னா அதுக்கு சொல்லுவேன். சும்மா மொட்டையை நான் வருஷம் முழுக்க கடனாக இருக்கேன், ஒருத்தன் சொல்கிறேன் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு 45 வயசு ஆச்சு, பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன். நீ 45 வயசு வரைக்கும் வாழ்கிறதே நல்ல பெரிய விஷயம். 45 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் தனுசு ராசியில் வாழ்கிறாருன்னா குருவும் சந்திரனும் நல்லா இருக்கான்னு அர்த்தம். இருந்தாலும் 45 வயசு வரைக்கும் வாழ முடியும். வாழ்கிறதே வந்து ஒரு லக்கு தான், சரியா? அதில் நல்லா இருக்கேங்கிறது அடுத்தது, சரியா? அதை வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். நல்லா இல்லாமல் யாரும் 45 வயசு வரைக்கும் வாழ முடியாது. ஏன்னா 45 வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட நல்லா இல்லையா, ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு இல்லையா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சும்மா ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் பெருமிச்சு விடுறது, பொறாமல் சொல்கிறது. 45 வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சு, ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இல்லை. சந்தோஷம்னா என்ன? வீடு பெட்டி நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறதா சந்தோஷம்? பேக் நிறைய பணம் 500 நோட்டாக இருக்கிறதா சந்தோஷமா? அது இல்லை. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. தானும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும். கிடைக்கிறத கழிச்சு சந்தோஷப்படுத்த நம்மக்கிட்ட தான் இருக்குது, சரியா? சந்தோஷங்கிறது வந்து ஒரு இதாக தான் இருக்கணும், சரியா? மனம் சம்மந்தப்பட்டதான் சந்தோஷம். மனம் வந்து சந்தோஷப்படலன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமே இருக்காது, அது திருப்தியே இருக்காது, சரியா? அழுக்கு தீர குளிச்சவனே யாரும் கிடையாது. என்ன தான் சோப்பு போட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தாலுமே மறுபடியும் உடம்புல அழுக்கு வந்துடும், வேர்த்தவனே மறுபடியும் அழுக்கு வந்துடும். ஸோ அழுக்கு தீர குளிச்சவன் யாருமே கிடையாது, ஆசை தீர வாழ்ந்தவன் யாரும் கிடையாது. இது வந்து என்றைக்குமே இதுக்கு எண்டே கிடையாது. நெகிழிஜிபிள், சரியா? என்ன சொல்லுவாங்க, நெகிழிச்சிட்டி அப்படிம்பாங்க, முடிவு இல்லாதது. அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வார்த்தை இருக்குது, அது வரமாட்டிக்கு வார்த்தை, டக்குன்னு வரமாட்டிக்கு. என்னது இன்னமும் ஒரு வார்த்தை, அது விட்டுருவோம். அது முடிவே இல்லாதது, சரியா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முடிவே இல்லாததுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. நான் மேக்ஸில் நல்லா படிப்பேன், மேக்ஸில் வந்து வரும் இன்ஃபினிட்டியாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, முடிவே இல்லாதது. அது மாதிரி ஆசைக்கும் அழுக்குக்கும் முடிவே கிடையாது. அழுக்கு தீர குளிக்கவும் முடியாது, ஆசை தீர அணுக்கவும் முடியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து அப்படியெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் போடுறாங்க. எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், போதும் என்ற மனத்தில் வாழுங்க. தேவைகள் இருக்க தான் செய்யும் மனுஷனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரம் பற்றாக்குறை இருக்கும், பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம். நமக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருந்தால் பாடுபாடுன்னு போயிட்டுருப்போம், பற்றாக்குறை இருக்கும்போது கஷ்டம் அப்படிங்கிறோம். அது உள்ளே தான். ஒரு பிள்ளை பத்து இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 பிள்ளை பத்துட்டா பிரச்சனை தான், சரியா? அது நம்ம விதி, கர்மா, அதை கழித்து தான் ஆகணும். இறைவனை கும்பிடுங்க, நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க, ஏதோ ஒரு மாற்றம் வரும், சரியா? மாற்றம் ஒன்று தான் மாறாதது, அதை நோக்கி போவோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. பல நிலவி பாலில் விழுந்திருக்கு, பார்ப்போம் எத்தனை பேருக்கு விழுந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லது அணுவிங்க, நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.